ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் இஃப் அந்த ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுண்ட் இஃப் அந்த ஃபார்மில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு டேட்டாவில் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் அதோட வேலை. மேனுவலாக செக் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா போயிட்டு ஃபில்ட்ரு போட்டு, இப்போ 1ஆம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுங்க. ஒரு கம்பெனி நேம் வந்து ஒரு XYZ அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் இது. ஓகேங்களா? இப்போ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் மொத்தம் 3 பேர் வேலை செய்கிறாங்க. இது ஒரு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர். ஒரு கம்பெனி XYZ கம்பெனியில் 3 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது 1ஆம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா, சதீஷுங்கிறது ப்ரெசண்ட்டு, ரித்தினா அவங்க ஆப்சன்ட், பிரியாங்கிறது அவங்களும் ஆப்சன்ட். அப்போ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ப்ரெசண்ட்டு, மீதி 2 பேர் ஆப்சன்ட். 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ப்ரெசண்ட்டு, மீதி 2 பேர் ஆப்சன்ட். இப்போ 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேர் ப்ரெசண்ட்டு, 3ஆவது ஒருத்தர் ஆப்சன்ட். இதை வந்து ரிப்போர்ட்டாக சென்ட் பண்ணோன்னா, மேனுவலாக செக் பண்ணோம் அப்படின்னா, சதீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, இந்த 5 நாளில் எத்தனை ப்ரெசண்ட்டு எத்தனை ஆப்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சதீஷுங்கிறவர் வந்து 5 நாளுமே ப்ரெசண்ட். அடுத்து ரித்தினியா எத்தனை நாள் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா, 3 நாள் ப்ரெசண்ட்டு, 2 நாள் ஆப்சன்ட். அப்போ 5 நாளில் 3 நாள் ப்ரெசன்ட், 2 நாள் ஆப்சன்ட். இதை எப்படி நம்ம மேனுவலாக ஃபார்முலாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சதீஷ் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக நம்ம ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சதீஷுக்கிறவருக்கு லிஸ்ட்டு போட்டுக்கலாம். லிஸ்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிஸ்ட் போட்டு இந்த 3 பேருக்கு ஓகே அப்படின்னா, இங்கே வந்து நம்ம யார் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டேட்டா லிஸ்ட், செகண்ட் ப்ரெசன்ட் ஆப்சன்ட். அதே மாதிரி டேட்டாவில் போயிட்டு லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷன், அதில் லிஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன டேட்டாலாம் வேணும், இது 2 தான் நமக்கு ப்ரெசன்ட் ஆப்சன்ட் மட்டும் தேவை போட்டு போய் கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா என்னன்னா, கவுண்ட் இஃப்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், எனக்கு யார் வேணும்னா இந்த பி செல்லும் இந்த ஜி இதுவும் மேட்ச் பண்ணும். இப்போ இங்கே இருக்க எஃப்டி நேமும் இங்கே இருக்க எஃப்டி நேம் மேட்ச் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு மேட்ச் பண்ணணும். ஸ்டேட்டஸ் கமா இந்த ஆப்சன்ட் போட்டு க்ளோஸ் தி ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது இந்த 5 நாளில் ரித்தினா எத்தனை ஆப்சன்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்சன்ட்டு, ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ரெசன்ட். அப்போது ரித்தினா ப்ரெசன்ட் எத்தனை அப்போனா போயிட்டு ரித்தினா போயிட்டு ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ரெசன்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த கவுண்ட் இஃப் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் என்னோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.